ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். பரபரப்பான தேர்தல் பிரச்சாரம் எல்லா கட்சி தரப்புலையும் நடந்திருக்கிறது. இன்னும் பிரச்சாரத்துக்காக விதிக்கப்பட்டிருக்கிற நாள் 21 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த மாதம் 24ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். அதனால் 48 மணி நேரம் முன்பாக 21ஆம் தேதி ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 5 மணியோட பிரச்சாரம் ஒழிக்கிறது. இந்த காலகட்டத்தில் சீமான அரசியல் ஏன் எதற்காக அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்ல போகிறோம். அந்த அரசியல் வந்த பிறகுதான் இந்த இனத்தின் அடையாளம் மீட்கப்பட்டது. சீமான் அரசியல் பேச தொடங்கிய பிறகுதான் தமிழ் தேசிய தளத்தில் இருந்த முன்னோர்கள் யார் யார் என்று தொடர்ந்து பேச முடிகிறது. நேற்று பிரச்சாரத்தின் போது நடிகர் விஜய் தொடர்ச்சியாக ஒரு பட்டியலை வாசித்தார். இவர் முன்னத்தி ஏர்கள், அதாவது முன்னத்தி தலைவர்கள், போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசித்தார். அதுக்கு அடிப்படை காரணம், அதுவரை பேசப்படாத இருந்த அந்த தலைவர்கள் பெயரை எல்லாம் சீமான் தான் முதலாக உச்சரிக்க தொடங்கினார். தமிழ் தேசிய தளத்தின் எப்படிப்பட்ட ஆளுமைகள்லாம் இருந்திருக்கிறார்கள் தலைவர்கள் என்பதை ஒருவருடைய நினைவு நாளும் பிறந்த நாளுக்கும் அதுக்கான பதாகை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க அதை பிரச்சாரமாக பேச தொடங்கினது சீமான். இன விடுதலை அரசியலில் இவர்களெல்லாம் நமக்கு முன்னத்தி ஏறாக இருந்திருக்கிறார்கள், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இத்தனை ஆண்டுகால திராவிட வரலாறு மிழுங்கிட்டு மறைச்சி உக்காந்துக்கிட்டு இருந்ததை எடுத்து வெளியே கொண்டு வச்சது சீமான். அதே போல் ஏன் அவசியம், சீமானுடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஏன் அவசியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 7 பேரும் சிக்கிக்கிட்டு கடைசியாக அதில் 3 பேருக்கு தூக்கு அப்படின்ற காலகட்டம். அதுக்கு பிறகு அது விடுதலை, அவங்களும் அந்த தூக்கிலிருந்து விடுதலை. ஆனால் சுத்தமாக விடுதலை இல்லை, எல்லாருமே சிறையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களுமே இருந்துக்கிட்டு இருந்தாங்க, எல்லாருமே சிறைக்கு போயிருக்கிறாங்க. நெடுமாறன் அவர்கள் இருந்துட்டு, கொளத்தூர் மணிலா அவர்கள் இருந்துட்டு, ஐயா சுவரபாண்டியன் இருந்துட்டு, கோவை ராமகிருஷ்ணன் இருந்துட்டு, இன்னும் எண்ணற்ற தலைவர்கள், வைகோ உள்ளிட்ட எல்லோருமே சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார்கள். வெள்ளூர் சிறைச்சாலையில் படாவில் உள்ளே இருந்தாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டன்ற பேரில் உள்ளே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த காலகட்டத்திலையும் அவர்களுடைய விடுதலையை பற்றி, அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி வெளி உலகத்துக்கு இல்லாமல் அவ்வப்போது அதிகபட்சமாக போனால் ஒரு நிகழ்ச்சி, ஒரு குறிப்பிட்ட சில பேர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். பொது வெளியில் அது பகிரங்கமாக எல்லோரும் அரசியலாக அதை முன்னெடுக்க வேண்டும் என்பது 2010 தான் நடக்குது. 2010 ஜூன் மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ சென்னை இப்போ இருக்கக்கூடிய அந்த மெரினா காவல் நிலையம் பக்கத்தில் தான் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக வேண்டி 2010 ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக திருச்சி வேலுசாமி அவர்களும் கலந்துக்கிட்டார். அதில் பேசும்போது எல்லாரும் வரிசையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தது அன்னைக்கு இப்பொழுது ஒரு அதியமானன் இருக்கக்கூடியவர், அப்பொழுது நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார். அவரெல்லாம் கூட அதை எடுத்து அதை ஒழுங்கு செய்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க. ஒவ்வொருத்தராக பேசிட்டு வரும்போது சீமான் சொல்கிறார், என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை திருப்பி அடிப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிகழ்ச்சி முடியுது பரபரப்பாக. வண்டியில் வரும்போது என்னை கேட்குறா, இப்போ நான் குமுதத்தில் பத்திரிக்கையாளராக இருக்கிறேன், ஐயா எங்கே போகிறீங்கன்னா, நான் அலுவலகம் புரசைவாக்கம் தான் போகணும்னா, வாங்க இறக்கி விட்டுட்டு போகிறோம் அப்படின்றாரு. வண்டியில் பேசிக்கிட்டே இறக்கி விட்டுட்டு போகும்போது அந்த படி ஏறி மாடியில் போயிட்டு இருக்கும்போது அலுவலகத்துக்கு உள்ளே நுழையத்துக்கு முன்பாக எனக்கு ஒரு தகவல் வருகிறது. உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, இந்த மாதிரி உங்கள் நண்பர் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது, கைது செய்யப்படுவார் அநேகமாக அப்படின்ற மாதிரி தகவல். நான் உடனே இவருக்கு அடிக்கிறேன், எங்கே இருக்கிறீங்கன்னா, இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா அப்படின்றாரு. பார்த்தா உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று. அப்போ அந்த பரபரப்பில் கைது செய்யப்பட்ட ஒரு சீமான் வெள்ளூர் சிறையில் வச்சிட்ருக்கிறாங்க. கொஞ்சம் நாளில் அவர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சுறாங்க. சிறையில் இருக்கும்போது அதையும் ஆட் பண்ணி சேர்க்குறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் நினைக்கிறேன் அவர் சிறையில் இருந்துட்டு இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் பார்க்க சென்றவர்களுக்குத்தான் இந்த சிறைச்சாலை, வெள்ளூர் சிறைச்சாலைக்குள்ளாக ராஜீவ் கொலை வழக்கில் சிக்கிய அந்த 5 பேரும் இங்கே இருக்கிறாங்க. 6வது நபராக எதிரில் இருக்கக்கூடிய மகளிர் சிறைச்சாலையில் நளினி அவர்களும் இருந்தாங்க. அதுக்கு முன்பாக யாருமே இப்படி இவங்க இருக்கிறாங்கன்னு பரவலாக வெளியில் தெரியாது. ஒவ்வொரு கூட்டமாக போன எல்லோருக்குமே அவரை எப்போ போனாலும் அவங்கள அழைச்சி பக்கத்தில் வச்சுப்பாங்க. அப்படி நான் பார்க்க போகும்போது தான் அவங்களெல்லாம் முதன்முறையாக நான் சந்திக்கிறேன். அந்த நிகழ்ச்சி திரும்ப வருது. அதுக்கு பிறகு ஒரு முறை
தகவல் சொல்லி அனுப்புனார் பேரறிவாளன், போய் சந்திக்கிறேன். அதுக்கு பிறகு முருகன் வந்து கடிதம் எழுதுறாரு, அவரை போய் சந்திக்கிறேன். சாந்தன் வந்து திரும்பவும் வெளிப்படையாக ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறாரு, அவரை போய் சந்திக்கிறேன். இப்படிலாம் நடந்தது. அது பிறகு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்படி இந்த சிறைச்சாலைக்குள் இவர்கள் இப்படியாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பரவலான தகவல் பட்டு போய் எல்லா இடத்துலையுமே சேருது. அதுக்கு அடுத்து வந்து அவர் ஆகஸ்ட்டில் விடுதலை வந்து அந்த நீதிமன்றத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை உடைச்சிட்டு விடுதலை ஆகிறாரு, வெளியில் வராரு. வெளியில் வரும்போதே சொன்னது எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை, இதுதான் முதல் முழக்கமாக அரசியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளூர்லேயே பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணுறாரு சீமான். அங்கே தொடங்கி பட்டி தொட்டி எல்லாம் ஒரு ஒரு பிரதான நகரங்கள் எல்லாம் பேசப்பட்டது தான் இந்த அரசியல். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன், ஏன் சீமானின் அரசியல் இந்த மண்ணுக்கு அவசியம் அப்படின்னு. இன்று எதிர்த்தளத்தில் எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அன்று என்ன பேசினார்கள் அப்படின்றதுக்கு உதாரணம், ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் புரட்டி அதுக்கான ஆவணங்கள் எடுக்கிறப்ப 2017 தான் முதலாக பேரறிவாளனுக்கு பரோல் கிடைக்கிறது. 26 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 19 வயசில் சிறைக்கு போன அவர் வந்து வெளியில் வரும்போது 26 ஆண்டுகளுக்கு பிறகு 2017 ஆண்டு 24 ஆகஸ்ட் நினைக்கிறேன், அப்போ வெளியில் வராரு. வரும்போது தான் பார்க்குறாரு, அவருக்கு ஒரு விசித்திரமாக இருக்கு, மாறி இருக்கு நிறைய நிறங்கள். வந்து வீட்டில் இருக்கிறாரு. அந்த பரோல் சிறை விடுப்பை கொடுத்தது எடப்பாடி அரசு. அன்று முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் தான் சிறை விடுப்பை வந்து கொடுக்குறாரு. மக்கள் எல்லோரும் அது நிறைய கண்டிஷன்லாம் போட்டிருந்தாங்க. வெளியில் பாதுகாப்புக்கு போலீஸ் நிறைய இருக்கும், உறவினர்களை தவிர்த்து வேறு யாரும் பார்க்கக்கூடாது, அவர் வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது, இப்படி நிறைய கண்டிஷன் போட்டு தான் அதை கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் வந்து போயிட்டு வெளியிலிருந்து பார்த்துட்டு வருவாங்க, அது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அப்புறம் தனிப்பட்ட சில பேர் உள்ளே உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்திக்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்படி ஒரு நபர் அன்று அவரை சந்திக்கின்றார். அவர் சந்திச்சுட்டு வெளியே வந்து சொன்ன தகவல் என்ன அப்படின்னாக்கா, அதுக்கு 3/9/2017 தேதியிட்ட ஜூனியர் விகடனில் கருணாநிதி செய்ய முடியாததை எடப்பாடி செய்திருக்கின்றார். கருணாநிதி செய்ய முடியாததை எடப்பாடி செய்து முடிக்கின்றார். இதை சொன்னது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வன்னி அரசு அவர்கள் கொடுத்த பேட்டி. இது என்ன சொல்ல வராரு அதில் அப்படின்றது வந்துட்டு, பேரறிவாளன் இல்லம் அமைந்துள்ள தெருவே காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. வீட்டு வாசலில் துப்பாக்கி ஏந்திய போலீசாரின் சோதனைக்கு பிறகு உள்ளே போக முடிகிறது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வீட்டு காவல் போல்தான் உள்ளது. அவரை சொந்த பந்தங்களோடு வீட்டில் சந்தித்தது நிகழ்ச்சியாக இருந்தது. வீட்டுக்குள் நுழைந்ததும் கட்டி பிடித்து வரவேற்றார். அப்பா குயில்தாசன், அம்மா அற்புதமால் முகங்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. ஆனந்தம் விளையாடும் வீடாக அது இருந்தது. உடன் படித்த நண்பர்கள், தோழர்கள், சொந்த பந்தங்கள் என்று சுற்றி சூழப்பட்ட பேரறிவாளனுடன் 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. விதவிதமாக வீட்டில் சமைத்து கொடுத்தால் வீட்டு உணவுக்கு உடல் ஒத்துழைக்கவில்லை என்று அறிவு சொன்னார். கல்யாணத்தை பற்றி அம்மா பேசுகிறாங்களே என்று கேட்டதுக்கு, அண்ணா நான் படுற கஷ்டம் போதாதா, பொண்ணு வேற வந்து கஷ்டப்படணுமா என்று சிரித்து கொண்டே சொன்னார். மாநில அரசு தமக்கான உரிமையை, நல்லா கவனிங்க, மாநில அரசு தமக்கான உரிமையை 1982 பிரிவு 19 விதியின்படி பயன்படுத்தி பேரறிவாளனுக்கு விடுதலை கொடுத்திருப்பது, சிறை விடுப்பு கொடுத்திருப்பது மற்ற ஆயுள் சிறைவாசிகளின் விடுதலைக்கான திறவுகோலாகவே அமையும். அடுத்துதான் முக்கியம், கருணாநிதி செய்ய முடியாததை செல்வி ஜெயலலிதா செய்ய தயங்கியதை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணிச்சலாக செய்திருக்கின்றார். கருணாநிதி செய்ய முடியாததை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணிச்சலாக செய்திருக்கிறார். அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு நல்லதும் நடந்திருக்கிறது. இந்த இடத்துல வந்து என்ன தோணுதுனாக்கா, அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் நளினிக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. வாய்ப்பை வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி சிறை விடுப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அறிக்கை வருகிறது. அரசுக்கிட்ட விளக்கம் கேட்குறாங்க. அங்கிருந்த முதலமைச்சர் கருணாநிதி வந்து நளினி வந்து தங்குவதாக சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து பிரபலமான முக்கிய பிரமுகர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த பகுதி, அவர்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கும் என்ற காரணங்களை சொல்லி அதை மறுக்கிறார். அந்த விடுதலையை வந்து மறுத்து கடிதம் எழுதினவர் தான் கருணாநிதி. அதற்கு பிறகு பல்வேறு போராட்டங்கள். சீமான் வெளியில் வந்தது 2010. 2010க்கு பிறகு தான் தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எல்லாம் இந்த எழுவர் விடுதலை, இந்த 7 பேர் அரசியலும் மிக பெருமளவில் பேசப்படுறது, ஒரு தாக்கமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது யார் ஒருவராலையும் மறுக்க முடியாத ஒன்று. நான் இவர்களுக்கு அவர்களுக்குன்னெலாம் பேச வரல.
இதை சாத்தியப்படுத்தியது 90% சீமான் மட்டுமே, மீதி 10% எல்லாருடைய இதுவும். ஏன்னா கிணத்துல போட்ட கல்லாட்டம் இவங்க எல்லாமே இருந்துட்டாங்க. இந்த விடயத்தில் மிக பெரும் பங்காற்றியவர் ஐயா பழனிடுமாறன், பிறகு வைகோ அவர்கள், அதுக்கு பிறகு வந்துட்டு திருமாவளவன் அவர்கள், அப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய பெரியார் அமைப்புகளில் சில எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் பேசினாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இது அப்படியே மௌனமாக பெரும் மௌனமாக விட்டு விட்டார்கள். தனிப்பட்ட முறையில் போய் சந்திப்பாங்க, வருவாங்க. வைகோ அவர்களும் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தார், படாவில் இருந்தார், நெடுமாறன் அவர்களும் இருந்தார். அந்த நினைவுகளை பற்றி வைகோ அவர்கள் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். அதை நான் வாங்கி படிச்சிருக்கிறேன். அந்த புத்தகம் நல்ல பெரிய புத்தகம். சிறைச்சாலைக்குள்ளேருந்து ஒரு மாடல் அப்படின்னு அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நடந்தது, யாரெல்லாம் இப்போ ஒரு மாடல். அது எந்த ஒரு இடத்துலையுமே நான் இவர்களோடு விளையாடி கொண்டிருந்தேன், இவர்களோடு பேசி கொண்டிருந்தேன். என்ன உள்ளார கபடியெல்லாம் விளையாடி இருக்கிறாங்க, மற்ற ஷட்டில் காக்கெலாம் விளையாடி இருக்கிறாங்க, மற்ற விளையாட்டுலாம் சேர்ந்து வைகோவோட விளையாடி இருக்காங்கலாம் எங்கேயுமே பதிவு செய்யலை, கொண்டுட்டு வரல. இப்படியெல்லாம் 5 பேர் உள்ளே இருக்கிறாங்க. ரவிச்சந்திரன் மட்டும், இராப்பூர் ரவிச்சந்திரன் மட்டும் மதுரை சிறைக்கு போயிட்டார். அவர் எப்பயுமே ஒரு தனிப்பட்ட அவர் இந்த இதுக்குள்ளே இல்லை, தனிப்பட்ட முறையில் அவங்களாவே சொந்தமாக வழக்கை நடத்தினாங்க, யார்கிட்டையும் போய் நிற்கலை, சொந்தமாகவே உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. அப்படி ஒரு ட்ராக் ஆகுது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் வெளியில் வந்தார். இருந்தாலும் இந்த 7 பேர் விடுதலை என்ற முழக்கத்தை எல்லோரும் ஆதரித்ததை போல் அவர்களும் ஆதரித்து எங்கெல்லாம் வாய்க்கிறதோ அங்கே பங்கெடுத்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க செயலாற்றியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அதிலேருந்து விலகினா அதுக்கு வேறு அரசியல் காரணம். ஆனாலும் இந்த பொது நோக்கம், பொது முழக்கம் என்பதில் அவங்களுடைய பங்களிப்பும் இருந்துகிட்டு இருந்தது ஓரளவுக்கு. இந்த சூழ்நிலையில் கிணத்துல போட்ட கல்லாட்டம் இருந்ததை யார் எப்போ பேசுகிறாங்கன்னா, சீமான் சிறையில் இருக்கும்போது எல்லோரும் பேசுகிறார்கள். விடுதலையான பிறகு தமிழ்நாடு முழுக்க அது பேசு பொருளாகிறது. அதிலிருந்து அப்படியே நகர்ந்து தான் உங்களுக்கு 2017 தான் முதலாக பரோல். அதுக்கு முந்தின காலகட்டங்களில் ஜெயலலிதா இருக்கும்போதும் அதுக்கான முன்னெடுப்பு அழுத்தம் எல்லாமும் நடந்தது. பேரறிவாளன் அவங்களுடைய தாயார் அற்புதம்மாள் அவர் பல்வேறு முறையில் தனிப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து, உயர் அரசியல் தலைவர்களை சந்தித்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தார். அதற்கு முந்தின காலகட்டத்தில் கருணாநிதி அரசு அது முடிஞ்சிருச்சு 2011. அவர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அதற்காக அசைஞ்சு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே பேசுனாங்க. அதுக்கு பிறகு வந்த அதிமுக அரசில் இந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் மிகப்பெரிய அளவில் செய்யல, ஆனால் ஒரு முழக்கத்தை வைத்தார். அதுதான் பெரிய திருப்பு முனையாக இருந்தது. யாரை சொல்ல அச்சப்பட்டார்களோ அந்த 7 பேர் பெயரையும் சட்டமன்றத்துக்குள்ளாகவே பெயரை விட்டு திருவாளர் பேரறிவாளன், திருவாளர் இராப்பூர் ரவிச்சந்திரன், திருவாளர் ராபர்ட் பயாஸ், திருவாளர் சாந்தன் அப்படின்னு பெயர்களை சொல்லி, திருமதி நளினி முருகன் அப்படின்ற பெயரை சொல்லி இந்த 7 பேருடைய விடுதலையை சொல்லி அறிவிச்சுட்டு இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தையும் போட்டார். இந்திய அரசு இலங்கைக்கு எந்த விதமான பொருளாதார உதவியும் செய்யக்கூடாது. சட்டமன்றத்தில் அதெல்லாம் நடந்தது. ஒரு முயற்சி எப்படி விட்டுருவாங்க அப்படின்றப்போ ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அப்புறம் வந்தாங்க போனாங்க, உடல்நிலை சரியில்லை, எல்லாம் நடந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஓடிடுச்சு. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்துட்ட பிறகு தான் முதலாக இந்த பரோல் என்றதை பரிசீலனை செய்கிறார். முதலாக பேரறிவாளனுக்கு இந்த தேதியில் கொடுக்குறாரு. அப்போ தான் இவர்கள் எல்லாம் போய் பார்த்து விட்டு இந்த பேட்டியை கொடுக்குறார்கள். அதற்கு அடுத்த ஓராண்டு 2 ஆண்டு கிடைக்கிறேன் கழிச்சு 19 வாக்கில் நளினி அவர்களுக்கு முதலாக பரோல் கொடுக்கப்பட்டதும் அப்போது தான். முதலாக அதுக்கு முன்னாடி சிறை விடுப்பு இராப்பூர் ரவிச்சந்திரன் நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்று வந்திருக்கிறாரு. பிறகு அவரும் வந்திருந்தார். இப்படி எல்லோருக்குமே ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், சாந்தன் இவர்களை தவிர மீதி கிட்டத்தட்ட எல்லோருக்குமே பரோல் கொடுத்துருந்தார். எடப்பாடி அரசில் தான் அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த பரோல் ஒரு கட்டத்தில் பேரறிவாளனுக்கு நீடிக்கிறாங்க. பிறகு ஒரு கட்டத்தில் அதோடு நிறுத்துது. அவரை வண்டியில் ஏற்றி வெள்ளூர் சிறைச்சாலைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. போகிறதுக்கு வழியில் புழல் சிறைச்சாலை நினைக்கிறேன், போகிறதுக்கு வழியிலேயே மீண்டும் ஒரு உத்தரவை போடுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உத்தரவை போட்டு சிறைச்சாலைக்கு போவதற்கு முன்பாகவே சொல்லி, இல்லை அந்த சிறை விடுப்பை நீடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கொண்டு வந்துட்டாங்க. பிறகு அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்தது. 2021 வந்த திமுக அரசும் அது நீடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானது. அதுதான் அதுக்கு பிறகு நீதிமன்ற வழக்கு நடந்தது. 2022 எல்லோரும் விடுதலை பெற்றார்கள், அது வேற விஷயம். தமிழ்நாடு முழுக்க இது பேசு பொருளானதுக்கும் இவர்கள் விடுதலைக்கான அழுத்தத்துக்குமான பிள்ளையார் சுழி என்றது பட்டி தொட்டிலாம் பேசு பொருளாக்கியது சீமான் தான். அது மறுக்க முடியாது. இப்போ ஏன் அந்த சீமானுடைய அரசியல் நாட்டுக்கு தேவை அப்படின்னு எல்லாருமே நம்ம யோசிப்போம்.
அப்ப இப்படி இனம் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒருத்தரால் மட்டும்தான் இது சாத்தியப்படுத்த முடியுது. அதை நம்ம விட்டுருந்தா கிணத்துல போட்ட கல்லாட்டம் இருந்திருக்கும். யாரும் பெரிய ஆதரவு அலை எழுந்திருக்காது. எல்லா தளத்திலயும் அன்னைக்கு போராடினாங்க. அதற்கு மிக முக்கியத்துவமாக இருந்தது சீமானுடைய அந்த விழிப்புணர்வு அரசியல். எல்லா இடத்துலையுமே முன்னெடுத்துக்கிட்டு போனார். எல்லா இடத்துலையுமே முன்னெடுத்துட்டு போனார். அதை பற்றி பேசினார். தொடர்ந்து அதை ஒரு விவாத பொருளாக வச்சுக்கிட்டு இருந்தார். அதை ஒட்டி தான் பிறகு எல்லா கட்சிகளும் வேறு வழி இல்லைன்னு பேச தொடங்கினது. அதை யாராலுமே மறுக்க முடியாது. இல்லை நாங்கள் தொடர்ந்து இப்படி இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு அரசியலுக்காக செய்தீங்க, ஒரு அரசியல் கட்டத்துக்கு பிறகு நிறுத்திக்கிட்டீங்க. கருணாநிதிக்கு நெருக்கம் கொடுக்கக்கூடாதுன்னு நிறுத்தப்பட்ட கட்டம்லாம் இருக்கிறது. அதனால் இப்போ அதை பற்றி அதிகம் பேசுறதுக்கு இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், ஏன் சீமானுடைய அரசியல் இந்த மண்ணுக்கு தேவை? வந்த பிறகு தான் அவனுடைய கனிம வளம்னு ஒன்று இருக்குது, அது சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. பக்கத்துலேயும் மலைகள் இருக்கிறது, ஆறு இருக்குது. அவங்களாம் அவ்வளோ அப்படியே அவங்களுடைய இதை கனிம வளத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் அது வந்து விற்பனை செய்யப்படுகிறது. உன் கனிம வளத்தை இழந்தால் நீர் வளத்தை இழப்ப. நீர் வளம் ஒன்று போச்சுன்னா எல்லாம் நீரின்றி அமையாது உலகு. உனக்கு எல்லாமும் பறிபோகும். உன் மண் உனக்காக இருக்காது. ஒரு அகதிகள் வாழக்கூடிய ஒரு மண்ணாக நீ சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு அரசியலை கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாருமே பேசு பொருளாக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி மலையை காக்கும் போராட்டம் மண் சார்ந்த எல்லாருமே முன்னெடுக்கிறாங்க. விவசாயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவன்றது எல்லாருமே முன்னெடுக்கிறாங்க. ஏன் நம்ம இவரை ஆதரிக்கிறோம்? ஏன் இந்த மனுஷன் விடாமல் இவ்வளோ கத்தி இவ்வளோ சுற்றிட்டு இருக்கிறாரு? எவ்வளோ அவமானங்கள் பட்ட பிறகும் நான் பெரிய தியாகத்தை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறேன் அரசியலுக்கு அப்படின்னு சொல்கிறதில்ல. அதை விட 100 மடங்கு அவமானங்களை சந்தித்து, அவதூறுகளை சந்தித்து, மீண்டும் மீண்டும் இந்த மக்களிடம் வந்து இந்த அரசியல் விழிப்புணர்வு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். நீரின்றி அமையாது, அதுக்கு ஏன் ஒரு அவசியம்? ஒரு மாடுகளுக்கு என்னுடைய தேவை. நீ மட்டுமே வாழ்ந்துட்டு போகிறதில்ல, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே குடிநீர் வேணும். மனுஷன் நீ கடையில் வாங்கிப்பா, அதெல்லாம் எங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்கணும். அப்போ அதுக்கான நீர்நிலைகள் எங்கே இருக்குது? அது உள்பட ஒரு அரசியல். மாடு கால்நடைகளுக்கான ஒரு அரசியல், கடலுக்கான ஒரு அரசியல், மலைகளுக்கான ஒரு அரசியல். மலைகளை பாதுகாக்க மலைகளே இல்லை. வழியில் எங்கன்னா போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மலைகள் எல்லாம் பாதிக்கு மேலே சுரண்டப்பட்ட மலைகளாக நின்றுட்டு இருக்கிறத பார்ப்போம். அப்போ மற்ற மாநிலங்கள் அப்படிலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடக்குது? வீழ்ச்சிக்கோ தமிழா, நீ வீழ்ச்சிக்கோ. அந்த அரசியல் சீமானுடையது. இவர்கள் ஊழல் முறைகேடு செய்தி எல்லாத்தையும் செய்துட்டு 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு உனக்கு 1000 ரூபா கொடுக்குறது சரியா, நான் வேலை கொடுக்குறது சரியான்னு கேட்குறாரு. உங்களுக்கு எந்த அரசியல் வேணும் அப்படின்னு கேட்குற இடம் தான் இன்றைக்கி வந்திருக்கிறது. காரைக்குடி மக்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அந்த தொகுதி மக்களுக்கு பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்ததை போல சீமானை நீங்கள் இப்பொழுது கைவிட்டீங்கன்னாக்கா காலத்துக்கும் அது பெரிய பழி சொல்லாக உங்களுக்கு மாறும். உங்களுக்கும் அந்த மண்ணில் இதுக்கு முன்பாக 67, அதுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைச்சது 52லேருந்து 57 சட்டமன்றம் முதல்ல நடந்ததிலிருந்து இன்று வரை அந்த தொகுதிக்குள்ளாக சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக என்று மாறி மாறி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து எல்லாருமே போயிட்டாங்க. ஆனால் அந்த காரைக்குடி என்று வற்றி போன பகுதியாகத்தான் இருக்கிறது. காரைச்செடி பகுதின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அந்த முட்டுக்காடுங்களாக இருக்கும், காரைச்செடி புதர்கள்லாம் மண்டி இருக்குங்க. அந்த மாதிரி காரைக்குடி அந்த மாதிரி தான் நிற்கும், வறண்ட பகுதிகளாக அப்படியே போயிட்டுருக்குது. அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது எந்த ஒரு அரசும் மாற்று திட்டமாக முன்வைக்கவே இல்லை. முதலாக காரைக்குடி தொகுதிக்குள்ளே இப்படியான பல திட்டங்களை கொண்டு வரேன். உங்களுக்கு எல்லோருக்கும் அரசு சார்ந்த எல்லா துறைகளிலும் வேலை, மாதாந்திர ஒரு வருமானம். உனக்கு யாரும் ஓசியில் 100 ரூபா கொடுத்தா, 1000 ரூபா கொடுத்தா, 2000 ரூபா கொடுத்தோன்னு சொல்ல வேண்டிய அவசியத்தை நான் ஏற்படுத்த மாட்டேன். எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு, படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்சமாக போன வெற்றி பெற்ற 2வது ஆண்டுகளுக்குள்ளாக இதெல்லாம் எல்லா வேலை திட்டங்களும் நடக்கும். இல்லைன்னா நீங்கள் கேள்வி கேளுங்கன்ற ஒரு உத்தரவாதத்தோடு சொல்லி வேட்பாளராக நிற்கக்கூடிய சீமான், உங்களுக்கான இது கடைசி வாய்ப்பு. பெருந்தலைவர் காமராஜரை இழந்த பிறகு இந்த மண் எப்படி போயிட்டு இருக்குது நான் சொல்லலை. அன்றைக்கி இதே ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னதாக தான் சொல்லுவாங்க. இவர் கையை இன்னும் நீங்கள் இன்னும் 10 வருஷத்துக்காவது பிடிச்சிக்கணும் தமிழன். அன்றைக்கி திமுக மேலே அவருக்கு இருந்த அந்த கடுப்பு பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லி ஆதரிக்கிறார். அப்போ இன்றைக்கி யார் பச்சை தமிழன் அடையாள ரத்த பரிசோதனைலாம் இருக்குதா அப்படின்லாம் கேட்கக்கூடிய அந்த ஒட்டுத்திணை திராவிட தோழர்கள் ஈவே ராமசாமி நாயக்கிட்ட தான் போய் நீங்கள் கேட்கணும். அவர் எந்த லேபில் டெஸ்ட் பண்ணி பச்சை தமிழன் சொன்னார்னா அங்கே கேட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா மற்றவங்கள சொல்லலாம். அங்கே தமிழர் அல்லாதவர் என்ற எல்லாருமே சேர்ந்து அந்த காரைக்குடி மண்ணில் தான் தமிழ்நாடு முழுக்க அது இருக்குது. அந்த இன வெறி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருந்து அவர் அந்த இனப்பற்று தான் இருக்குன்னு மொழி, வெறி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த உதாரணமாக தன் கட்சியிலே பிற சமூகத்தவர்களை கூட சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கிறார்.
தெலுங்கு மொழி பேசவர்களும், கன்னடம், இன்னும் மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. மொழி வெறி என்பது வேறு, மொழி பற்று என்பது வேறு. எனக்கு இருப்பது பற்று, ஏற்றுக்கொண்டு என்னோடு கைகோர்ப்பவர்கள் வாங்க அப்படின்னு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் நம்ம திரும்ப திரும்ப அவரை கொச்சப்படுத்துகிற விதமாக, அந்த கட்சியை கொச்சப்படுத்துகிற விதமாகவே அவர் இனவெறி அரசியல் பேசுகிறவர்னு இன்னும் தூண்டி விடப்படுகிறது அப்படியான பேச்சுகள். எதுக்கு சொல்ல வர்றதுனாக்கா, எந்த மாதிரியான ஒரு அரசியல் இந்த மண்ணுக்கு வேணும் என்பதை சீமான் அவ்வப்போது இந்த மண்ணில் விதைச்சிக்கிட்டே போகிறாரு. அதனுடைய ஒரு முக்கிய அம்சம்தான் எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை. இந்த விடுதலை அப்போ பரோல் முதலாக 26 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைச்சதில் பெருமையாக பேசுனது இதே வன்னியரசு தான். இந்த வன்னியரசு தான் ஜூனியர் வீடனில் இந்த பேட்டியை கொடுத்துருக்காரு. இப்படி நிறைய எடுத்து வச்சுருக்கோம், தொடர்ந்து நம்ம பேசுவோம். இந்த அரசியல் எப்படிப்பட்டது அப்படின்றதுன்னு அன்றைக்கி இருக்கக்கூடிய தோழர் திருமாவளவன் அதே 2010 காலகட்டத்தில் வந்தது லண்டன் பிபிசியில் நான் வந்திருக்குது, பிபிசி தமிழோசையில் அதில் வந்திருக்கு, எடுத்து வச்சிருக்கா. அன்றைக்கி அவர் சொல்கிறாரு, ஐநாவினுடைய எந்த ஒரு கோரிக்கையுமே 2009 இன அழிப்புக்கு பிறகு 2010 திருமாவளவன் அவர்கள் சொன்னது, ஐக்கிய நாடுகளுடைய எந்த கோரிக்கையுமே இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அப்படி மறுக்கக்கூடிய அந்த இலங்கை அரசினுடைய தூதரங்களை இந்தியாவில் அனுமதிக்கக்கூடாது, அகற்ற வேண்டும். அப்படி அகற்ற தயங்குகிற இந்தியாவை கண்டிப்பதோடு மக்களை திரட்டி இலங்கை தூதரகத்தை மூடுவோம் சொன்னது 2010 திருமாவளவன். ஆனால் அதுக்கு பிறகு தான் அங்கே போகிறாரு, அவங்கள சந்திக்கிறாரு, இங்கேருந்து ஒரு குழு போகுது, அதுக்குள்ளே போகிறாரு. அந்த திருமாவளவன் இன்றைக்கி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா இல்லை. இதெல்லாம் சொன்னால் அவர்களுக்கு கோபம் விடுகிறது. எல்லாமே கிடப்பில் போட்டுட்டு எந்த இனத்தை அழித்ததாக சொல்லப்படுகிறதோ அதுக்கான காரணமாக இருந்த காங்கிரஸ் திமுகவோடு கை கொடுத்துட்டு அவர் போகிறாரு. ஏன் சீமானுடைய அரசியல் அவசியம் என்பது இப்போ உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டம் தொடர்ந்து நான் அதை பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் எப்படி பேசினாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் மீண்டும் நீங்கள் பழைய அதே முறையை தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க, இலவசங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அந்த தொகுதி இன்னும் அப்படியே தான் இருக்கும், தமிழ்நாட்டில் இன்னும் பல தொகுதிகளும் அப்படியே தான் இருக்கும். சரியான வேட்பாளரை இந்த நேரத்தில் நீங்கள் தேர்ந்தெடுங்க. வந்திருக்கிற விஜய் மாற்றா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். அவரும் இலவசங்களை இதை விட கூடுதலாகத்தான் அறிவிச்சிருக்கிறாரு. இன்னும் கூடுதலாக 20 லட்சம் கடன் வாங்கணும். கடன் வாங்கக்கூடிய அதுக்கு எப்படி அடைக்கணும் அப்படின்னாக்கா மக்கள்கிட்ட தான் நீங்கள் வரியை போடணும். சினிமா வசனம் பேசிட்டுலாம் அரசியல் பண்ணவே முடியாது. அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஒரு வாய்ப்பு காரைக்குடி தொகுதி மக்களுக்கு முதன்மையான ஒரு வேண்டுகோள். வரலாற்றுலேருந்து ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, வரலாற்றை தவற விட்டுட்டு பின்னாடி நீங்கள் புலம்பிட்டு இருக்காதீங்க. சாதி இருக்கும், சாதி சார்ந்த ஆள் ஒரு முறையும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க 50 ஆண்டுகளுக்கு மேலாக. அவர்கள் வளர்ந்துருக்கலாம், உங்களுக்கு அது வளர்ச்சியாக இருந்ததா? அதுவும் கிடையாது. தொகுதியில் வேணால் வளர்ச்சி வந்திருக்குதுன்னா அதுவும் கிடையாது. அதனால் தொகுதி வளர்ச்சி அடைய வேண்டும், சாதிகளுக்கு அப்பால். அங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூக இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணும், அங்கே ஒரு தொழிற்சாலையை நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கௌரவமாக சுயமாக நிற்கணும். ஒரு வீரம் செறிந்த மண் அந்த மண் சிவகங்கை மாவட்டத்தில். பல வரலாற்று நிகழ்வுகளுக்கு எதுவுமே கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுன்னு இல்லை. முதல் இந்திய சுதந்திர பிரகடனம்ன்றது அங்கே இருக்கக்கூடிய மருது சகோதரர்கள் தான் அறிவிக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? அவ்வளவு அதாவது சுயமாக நிற்பது, யார்கிட்டையும் இலவசங்களை எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய மண், அதில் முதன்மையாக இருந்தது அந்த மண். தொடர்ச்சியாக 50 ஆண்டுகளுக்கு மேலே 60 ஆண்டுகளுக்கு இந்த திராவிடம் எப்படி மாற்றி உங்களை வச்சிருக்குது. இப்படி வீரம் செறிந்த நீங்கள் இலவசத்தை தூக்கி போடுறான், அவன் நாளைக்கு ஓட்டுக்குன்னு காசை கொடுக்குறான், சாதியை சொல்லி ஓட்டு கேட்குறான். இதை நீங்கள் செய்யலாமா அந்த காரைக்குடி தொகுதி மக்கள் என்பதை நினைத்து பார்க்கணும். ஒரு தொகுதி மக்களுக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்வது புரியும். எனவே சீமான் அரசியல் ஏன் எதற்கு என்று கேட்பவர்கள் பழைய வரலாறுகளை திரும்பி பார்க்கும்போது தெரியும். கருணாநிதி செய்ய முடியாதே எடப்பாடி செய்திருக்கிறார் அப்படின்னா, எடப்பாடி செய்வதற்கான அந்த அரசியல் சூழ்நிலையை உருவாக்கியது சீமான். எடப்பாடியாரை கெடுதல்னு நம்ம சொல்ல வரல. கருணாநிதி இந்த திராவிட கும்பல் ஆட்சியில் இது ஒரு மாற்று. ஜெயலலிதா அவர்களே ஒரு தீர்மானத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க இலங்கைக்கு ஆதரவாக. இந்த 7 விடுதலை பற்றி பேசியிருந்தாங்க. அப்புறம் பிறகு வழக்குக்கு போச்சு, அந்த வழக்கு ஒரு வழியாக விடுதலைக்கு வந்ததுன்னு வைங்க, தனிப்பட்ட முறையில். ஆக இதெல்லாம் பேசுபொருளாக வைப்பதற்கு, நகர்த்தி கொண்டிருப்பதற்கு சீமான் அரசியல் வேலை. அப்படிப்பட்ட நபருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சி வாக்கு சதவீதம் ஏறி அவர் வெற்றி பெற்று சட்டமன்றம்னு போனார்னா தமிழ்நாட்டினுடைய உரிமை குரலாக அப்போ தான் உண்மையான உரிமை போர் தொடங்கும், உரிமைகள் மீட்கப்படும்ன்றது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இப்படி பல்வேறு வரலாற்று தகவல்களோடு உங்களுக்கு நான் அந்த குறுகிய காலத்துக்குள்ளே சொல்கிறேன். வாய்ப்பை தவற விட்டோம்னா பின்னாடி வருந்தி இருக்க போகிறது நாம தான். திரும்ப சொல்ல வரேன்,
கருணாநிதியை விட எடப்பாடி எவ்வளவே மேல் என்று இன்று கருணாநிதி கும்பலோடு கூட்டணி வைத்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு என்று சொன்னதுக்கான அடிப்படை காரணம் இந்த சீமான் நகர்த்திய அரசியல். இதில் மாற்று கருத்தே இல்லைன்றதை பதிவு பண்ணுறோம். இது எல்லாருக்கும் கடத்துங்க, நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்தாதீங்க, எல்லாருக்குமே கடத்துங்க. தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற இப்படியான விடயங்களை தொடர்ந்து நீங்கள் பரப்புரைக்கு கொண்டுட்டு போங்க, அப்படியான கருத்துக்களை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.